Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ VPS சர்வர், டெடிகேட் சர்வர் பற்றின செட்டப்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து Cloud Linux வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி வந்து Cloud Linux மேனேஜர் வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது போக நம்ம வந்து Unlimited Webs அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சீப்பாக வந்து ஹோஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ரீசெலர் ஹோஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 40 சீப்பான வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 190 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 40 சீப்பான கொடுத்துருக்கோம். 949 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் சீப்பான கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இயர்லி வேணுமானு சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அது போக நம்மளுக்கு வந்து மாஸ்டர் ரீசெலர், ஆல்ஃபா ரீசெலர் எல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சர்வர் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து Cloud Linux மேனேஜர் சொல்லி ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துருவோம். Cloud Linux பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஷ்போர்ட் இருக்கும். செட்டப் விசார்ட் கொடுத்துருங்க. ஸ்கிப்பு கொடுத்துட்டு இங்கே மேலே ஒன்று கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே பண்ணுவோம். ஓகேலா? ஸோ இன்ஸ்டால் இது வந்து கிளிக் பண்ணி ரெண்டுமே எனேபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளது. ஓகேலா? ஸோ அப்படி தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ Node.js கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனும் உங்களுக்கு வந்து இதாயிரும். அப்புறம் டிஃபால்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கணுமோ அந்த வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ரூபி அதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பைத்தானுமே எல்லாமே செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக என்ன இருக்கணுமோ கொடுத்துங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து PHP கான்ஃபிகரேஷன் வந்து ஓகே பண்ணிவிட்டு இதுலேயுமே எல்லாமே கொடுத்துருங்க. இதில் 4.4, 5.1 எல்லாமே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிக்க, அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகேலா? ஸோ பண்ணிவிட்டு PHP செலக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேலா? ஸோ ஃபினிஷ் அண்ட் இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சுற்றுங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ unable to start new installation ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால் சொல்லி வந்துருங்களா? இப்போ நீங்கள் வந்து PHPக்குள்ளே மேனேஜர்ஸ்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் செலக்டர் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகேலா? டிஃபால்ட் PHP வந்து நேட்டிவாக தான் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஆகணும். உடனேலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகாது. ஓகேங்களா? நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணலாம், எல்லாமே ஒன்றுனா ப்ராப்பர் ஆகும். இந்த இடத்துல இன்ஸ்டாலிங்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட் சொல்லி வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு பற்றியில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஒன்றுனா வந்து முடியும். ஓகேலா? நீங்கள் பார்த்துட்டே இருங்க. முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடும். இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் ஆகும். இது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்களா? இன்ஸ்டால் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து இது வந்து கான்ஃபிகர் ஆகிட்டு இது வந்து ஒன்றுனா ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இங்கே வந்து நம்ம லிஸ்ட்டு அக்கௌண்ட் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு 8 அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பண்ணுறக்காண்டி இந்த இடத்துல வந்து யூசர்ஸ் இருக்குதா, கிளிக் பண்ணுங்கள். யூசர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா cPanel வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். cPanel கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்தீங்கன்னா வருஷம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதனால் CPU வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. என்ட்ரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஃபிசிக்கல் மெமரி வந்து நம்ம 1 GB RAM கொடுத்துருக்கோம். ஓகேலா? ஸோ IO யூசேஜ் வந்து 1 MBps கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் இருக்குங்களா? இந்த இடத்துல வந்து எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து 100% இருக்கிறது மாற்றிக்கலாம். ஸோ ரேம் வந்து 1 GB உள்ள வந்து 4 GB மாற்றிக்கலாம். IO வந்து 1 MBps வந்து 20 MBps மாற்றிக்கலாம். என்ட்ரி ப்ராசஸ் வந்து 20 இருக்கிறது 40 மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனில் சேவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சேவ் ஆகிட்டுருக்கு.
இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே மாறிடும் பாருங்க, மாறிச்சுங்களா. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா சி பேனலுக்குமே இந்த கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு வந்து போகும். இப்போ நம்ம இந்த சி பேனல் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். 4 GB வந்து ரேம் மாறிடுச்சு, ஐ வந்து 20 MB மாறிடுச்சு, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 40. இது இந்த CPU வந்து 100 தான் இருக்குது, அது நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனில் சி பேனல் கேட்பாங்க. அது ஒவ்வொரு காசு கொடுத்து நம்ம வந்து சேல் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி மாற்றிக்கலாம். இது நம்ம சிங்கிளாக கூட பண்ணிக்கலாம். இந்த இந்த சி பேனல் மட்டும் நம்ம மாற்றணும் அப்படின்னா எடிட் பண்ணி இந்த சி பேனல் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு நம்ம ரேட்டு கொடுத்து நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்காது, இன்னும் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுமே ஒன்றுனா இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுனா செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் பேக்கேஜஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஹெச்பி மல்டி பிஹெச்பி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல காட்டுவாங்க. ஸோ செலக்டர், இந்த செலக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிஹெச்பி இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, எதுவுமே இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எதுவுமே இங்கே இடத்துல வரல. ஓகேங்களா. பிஹெச்பி செலக்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து செலக்டர் அந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை பார்த்தீங்களா, எல்லாமே ஹைட் ஆன மாதிரி காட்டுது, நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. சில பேர் வந்து ஓப்பன் ஆகுது, மல்டி பிஹெச்பி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா செலக்டர் செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒன்றா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ், இதுதான் வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸில் அடுத்து என்ன செட்டப் பண்ணுறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.